பிடிக்கல. இது நான் ஃபோட்டோ போட கொடுக்க முடியாதுண்ணா. நான் கைக்கு இது என்ன டேம்பர் பண்ணி வச்சிருக்குது? ஆமாம், கை எடுத்துக்கங்க. நீங்கள் ஃபோட்டோ போடுங்க. சீல்டு அவனை வச்சுருப்பானுங்க. சீல்டு அங்கே ஆஃபீஸில் இருப்பாங்க. டேமேஜாக இருக்குது, ஏற்கனவே டேமேஜாக தான் இருக்குது. பார்க்க நல்லா இருக்கான்னு பாருங்க. இல்லை அப்படி எடுத்துடல, ஒன்றும் பிரச்சனை. அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். இல்லை, அது என்ன புதுசாக இருக்குதான்னு பார்க்கணும்ல. அப்புறம் எனக்கு வாரண்டி தான் இது உள்ளே இருக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா? ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா? பார்த்துங்க, எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. பார்த்துட்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ பொருள் காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆமாம், பின்ன ஆன் பண்ணுங்க. இங்கே மேலே இந்த வீடியோ கட் பண்ணாமல் வந்து எடுக்கணும். ஒரு பிரச்சனை. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து இது வந்திருக்குது, யூஸ்டு ப்ராடக்டாக வந்திருக்குது. அதனால தான் அது இதில் யூஸ் வராது. இது ஆப்பிள்லேயே வந்திருக்குது எனக்கு. ஸோ இது ஐபேடு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கு. இங்க பாருங்களேன், ஒரு அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு வந்துட்டு வாங்குற ஐபோன்ல கூட வந்து இந்த சார்ஜர் வந்துட்டு கொடுக்கறது இல்லை. ஆனா வந்து ஐபேட் வந்து கொடுக்குறாங்க. உண்மையிலேயே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைடட் கேபிள், USB-C to C. ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் இது. ஆக்சுவலி வெளியில வந்துட்டு எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. கலர் வந்து அவ்வளோ ரிச்சா இருக்குங்க. ஆக்சுவலி ப்ளூ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பேக்கேஜ் வந்து 18 வந்துட்டு வந்துச்சு. 18.6 வந்துட்டு அப்டேட் ஒன்று வந்தது. ஸோ நான் வந்து 26க்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் வந்து இது கொடுத்துருக்காங்க. பின்னு ஆப்பிள் பென்சில் வந்து வச்சேன்னா அது அப்படியே சார்ஜ் ஆகிக்கும். ஸோ பவர் அப் பண்ணிடலாம். காலையப்படாதீங்க, அதுக்கப்புறமா மாற்றிடுவேன். செட்டிங்ஸ் வந்து போனோம் அப்படின்னா அபவுட்ல வந்து போனோம். ஐபேட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து OS வந்து 26க்கு வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த வாரண்டி இது வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு காட்டுது. நீட்டாக இருக்குது. சாரி, இது கொஞ்சம் பிளரியாக வந்து காட்டுறேன். சீரியல் நம்பர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பைர்ஸ் வந்து 24 செப்டம்பர் 2026. ஸோ விச் மீன்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து ஃப்ரெஷ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இப்போ வந்து கெப்பாசிட்டி வந்து 128 GB. ஸோ எனக்கு வந்து இப்போது நான் வந்து கொஞ்சம் என்னோட இதெல்லாம் சைன்இன் பண்ணதுனால கொஞ்சம் வந்து மீடியா கண்டென்ட்லாம் வந்து கொஞ்சம் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ COD வந்து ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு. அப்புறம் DaVinci Resolve வந்து ஓப்பனில் இருக்குது. அப்புறம் ஃபைனல் கட் ப்ரோ வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஐபேடில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணணும். அது தவிர பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து டவுன்லோட் பண்ண முடிஞ்சது, பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் வந்து இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து எல்லாம் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எடிட்டிங்காக வந்து இந்த ஐபேட் வந்துட்டு எடுத்திருக்கோம்.
ஸோ வந்து நல்லாவே இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிச்சாகவே இருக்குது. எனக்கு இந்த ரிஃப்ரெஷ் ரேட் கான்செப்ட் வந்துட்டு எனக்கு பெருசாக வந்து நான் அது இது வந்து நினைக்கல. எனக்கு ரிஃப்ரெஷ் ரேட்டே வந்து தேவையில்லைன்னு சொல்லலாம். 15+ யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்து தெரியல. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பிரச்சனையாக தெரியும். பெரிய டிஸ்பிளேவாக இருந்தது, இந்த ப்ளஸ் மாடல் மாதிரியான ஃபோன்ஸோ இல்லை வந்து ஐபேட்ஸோ வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது.